ஹாய் கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தங்கற, அந்த பக்கம் சிஏ, சிஎம்ஏ, இன்டர் அண்ட் ஃபைனல் படிக்கிற எல்லாருமே இந்த கிளாஸை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் நோட் சிஎம்ஏ இன்ஸ்டியூட் சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்செப்ட் லாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாவில் ஒரு சாப்டர் இருக்குது, மீட்டிங்ஸ் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் பவர் சொல்லிட்டு ஒரு சாப்டர். ஸோ அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங்கோட ப்ரொசீஜர், போர்டு மீட்டிங் வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணுவோம், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணுவோம், நோட்டீஸ் வந்து எந்த டைமில் கொடுப்போம், அஜெண்டா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து போர்டு மீட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. அது போக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பவர் என்ன, அவங்க வந்து செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டி, லோன், இந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன டெசிஷன்லாம் எடுப்பாங்க, அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் பற்றி உள்ள கேஸ் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் 20 days தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ கேஸ் கொஸ்டின்ஸ் தான் முக்கால்வாசி லாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ கேஸ் கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ கேஸ் கொஸ்டினை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சாப்டர்லேருந்து நான் கேஸ் கொஸ்டின் எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கே எல்லா கொஸ்டின்ஸும் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஸோ 2-3 பார்ட்டாக டிவைட் பண்ணி தான் நம்ம வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ, இன்டர் அண்ட் ஃபைனல் படிக்கிற 2 பேருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேஸ் கொஸ்டின்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 173(2). ஆக்சுவலாக இது வந்து பார்ட்டிசிபேஷன் இன் போர்டு மீட்டிங். போர்டு மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து ஒரு சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து அதாவது போர்டு மீட்டிங் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கொல்கத்தாவில் போர்டு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து ஒரு சில பேர் வந்து அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து போர்டு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 173(2)ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மூன்லைட் லிமிடெட் ஹெல்ட் இட்ஸ் போர்டு மீட்டிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங். மூன்லைட் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வைக்கிறாங்க, விசியில் போர்டு மீட்டிங் வைக்கிறாங்க. டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம் த வீடியோ ரெக்கார்டிங் விச் வாஸ் டன் குட் நாட் பி ரிட்ரீவ்டு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்ததுனால அவங்களோட ரெக்கார்டிங்ஸ், அவங்க வீடியோ, அதாவது மீட்டிங் நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரெக்கார்டிங் எல்லாமே இதாகிடுச்சு, அதாவது கரெக்ட் ஆகிடுச்சு, இதில் டெலிட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போது இந்த கம்பெனி சீக்ஸ் யுவர் அட்வைஸ், நம்மளோட அட்வைஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து என்னென்னா, for the preparation and recording of the minutes of the board meeting in the above situation under the provision of the Companies Act. ஓகே, ஆக்சுவலாக அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து பிரேக் ஆகிடுச்சு தான். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மீட்டிங் நடக்கிற டைமில் வந்து ஒரு ரெக்கார்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ அது ஒரு டிராஃப்ட் மைன்யூட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த டிராஃப்ட் மைன்யூட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவும் வீடியோஸ், அதாவது டேரக்டர் இப்போ டிராஃப்ட் மைனஸ் வந்து எல்லோரும் முன்னாடியும் சம்மரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது டிராஃப்ட் மைனூட்டை வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிராஃப்ட் மைனூட் இருக்கலாம், ஸோ அதை வந்து ஒரு சம்மரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை வச்சு நம்ம வந்து மைனூட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பார்ப்போம். அக்கார்டிங் டு த ரூல் 3 of the companies rules 2014, at the end of the discussion on each agenda item, the chairperson of the meeting shall announce a summary of the decision taken on such item along with the name of the director, if anyhow, who dissented from the decision taken by majority, and the drafts minutes so recorded shall be preserved by the committee till the confirmation of the same. அதாவது என்னென்னா, மீட்டிங் நடக்கிறப்போ ஒவ்வொரு டிஸ்கஷன் நடக்கும், ஒவ்வொரு டேரக்டர் வந்து தன்னோட டெசிஷன் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ரீசொல்யூஷன் வந்து பாஸ் பண்ண வேண்டாம், சில பேர் வந்து அன்ஃபேவராக வந்து டெசிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து ஒவ்வொரு அஜெண்டா முடிக்கிறப்போ, அதாவது இப்போ அஜெண்டாவில் வந்து ஒரு 10-15 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அஜெண்டா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அஜெண்டா ஐட்டம் வந்து கிளியர் முடிய வீடியோ கான்ஃபரன்சிங் ரெக்கார்டு எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, என்னென்ன டேரக்டரில் ஒவ்வொரு ஐட்டம்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டேரக்டர்ஸ் வந்து ஃபேவராக சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு டேரக்டர்ஸ் வந்து அன்ஃபேவராக சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபேவராக சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் அன்ஃபேவராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட நேம் அண்ட் அந்த டிஸ்கஷனை பற்றி ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸும் ஒவ்வொரு அஜெண்டா ஐட்டம்ஸ் முடிய எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஆக்சுவலாக இந்த டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவன் கேஸ், கடைசி பாருங்கள், இந்த கிவன் கேஸை டு ரெக்கார்டிங் குட் நாட் பி ரிட்ரீவ்டு, ரெக்கார்டிங் வந்து எடுக்க முடியலை. ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஃபுல்லாமே எடுக்க முடியல. பட் த செக்ரட்டரி ஆஃப் த மூன்லைட் லிமிடெட் இன் கன்சல்டேஷன் வித் த சேர்மன் ஆஃப் த மீட்டிங் அண்ட் யூஸ் டிராஃப்ட் மைன்யூட்ஸ் that would have been recorded during the meeting to prepare the minutes. ஓகே, ஸோ மீட்டிங் நடக்கிறப்போ வீடியோ எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ரிட்ரீவ் பண்ண முடியலை. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்கல்ல, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் மைன்யூட்ஸை வந்து சம்மரியாக கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். அதாவது ஒவ்வொரு
ஒவ்வொரு டேரக்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மைனட்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சம்மரியாக சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சேர்பர்சன், இப்போ நான் தான் சேர்பர்சன் வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோட சேர்பர்சன் நான் நினச்சேன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்கஷனையுமே ஒரு டிராஃப்ட் மைனட்ஸை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சம்மரியாக நான் சர்க்குலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் டிராஃப்ட் மைனட். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த வீடியோவை பேஸ் பண்ணி நம்ம மைனட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்களுக்கு, ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரப்டாக ஆகிடுச்சிது. ஸோ மீட்டிங்கில் எடுத்த வீடியோ கான்ஃபரன்சிங் ரெக்கார்டு எல்லாமே கரப்டாக ஆகிடுச்சிது. ஓகே, ஸோ அது கரப்ட் ஆகிட்டு அதுக்காக நம்ம மைனஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைனஸ் புக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னா வீடியோஸ் தான் கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து எடுத்த டிராஃப்ட் மைனட், அதாவது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்பர்சனாக இருக்கிற நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு டிராஃப்ட் மைனட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிராஃப்ட் மைனட் வந்து நம்மள்ட்ட இருக்கும். அந்த டிராஃப்ட் மைனட்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆகலை, வீடியோ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. மீட்டிங்கோட வீடியோ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அந்த டிராஃப்ட் மைனட்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் சம்மரியாக எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம்னா டிராஃப்ட் மைன்யூட்டை, ஸோ அதோட இது வந்து கரெக்ட் ஆகலை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மைன்யூட் புக்கில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்தர் வென் த சேம் மைனஸ் வில் பி சர்க்குலேட்டட் டு த டேரக்டர்ஸ். அந்த டிராஃப்ட் மைன்யூட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மைன்யூட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மைன்யூட்டை வந்து நம்ம டேரெக்டாக மைன்யூட் புக்கில் என்டர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மைன்யூட்டை என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா டேரக்டர்ஸுக்கும் நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா 7 டேஸில் அது ஏதாச்சும் ஒரு எரர் இருக்குதா, அக்யூரேசி ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்த 7 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து அக்யூரேசி வந்து செக் பண்ணி நம்மள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மைன்யூட் புக்கில் வந்து என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கேஸ் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கோட வீடியோ ஃபுல்லாமே கரெக்ட் ஆகிட்டு ஸோ இதை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியலை. ஸோ இந்த கேஸில் என்ன செய்வோம் அப்படின்னா வீடியோஸ் ஃபுல்லாமே போயிடுச்சு. ஆனால் நம்ம டிராஃப்ட் மைனட் வந்து சேர்பர்சன் நான் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, டிராஃப்ட் மைனட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டிராஃப்ட் மைனட்டை எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிராஃப்ட் மைன்யூட்டை அதை பேஸ் பண்ணி நம்ம மைன்யூட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த டிராஃப்ட் மைன்யூட்டை பேஸ் பண்ணி நம்ம மைன்யூட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மைன்யூட்டை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், எல்லா டேரக்டருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். 7 டேஸ்க்குள்ளே அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அக்யூரேசி ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, எரர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மைன்யூட் புக்கில் வந்து அப்புறம் என்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மேக்ஸிமம் இது ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரொவிஷனை வந்து உங்களுக்கு நான் நீங்கள் டவுட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் போகிறோம். மிஸ் ஓபிசி லிமிட்டட் அட்லீஸ்ட் ஃபோர்த் கமிங் போர்டு மீட்டிங். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான், நீங்களே பார்த்துக்கலாம், இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ தேர்ட் கொஸ்டின் நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபோர்த் நோட்டீஸ் ஆஃப் போர்டு மீட்டிங் வருவோம், செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். XYZ லிமிடெட் இஸ் ஏ ஃபாரின் கொலாபரேட்டர் இன் ஏபிசி லிமிடெட் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி லிமிடெட் வந்து இந்தியாவில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ், ஃபாரின் ஆளுங்க தான் 49% வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த போர்டு மீட்டிங் ஆஃப் த ஏபிசி லிமிடெட் ஆர் யூஸ்வலி ஹெல்ட் இன் இந்தியா. இந்தியாவில் தான் எல்லா போர்டு மீட்டிங்குமே நடக்குது. அண்ட் சம்டைம்ஸ் மீட்டிங் ஆஃப் த போர்டு ஆர் கால்ட் அட் வெரி ஷார்ட் நோட்டீஸ் for which there is a provision in the articles of association that during such situation notice of the meeting of the board can be sent by email. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த மீட்டிங்கை வந்து ஷார்ட் நோட்டீஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, ஷார்ட் நோட்டீஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா 7 டேஸுக்கு முன்னாடியே போர்டு மீட்டிங் நடக்குது, 7 டேஸுக்கு முன்னாடியே நோட்டீஸ் வந்து எல்லா டேரக்டர்ஸுக்கும் சென்ட் பண்ணியிருக்கணும். ஒரு சில நேரத்தில் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் வைப்பாங்க, அர்ஜென்ட்டாக போர்டு மீட்டிங் வைப்பாங்க. இப்போ 3 டேஸில் போர்டு மீட்டிங் வைக்க போகிறோம், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறதுக்காக 3 டேஸ் இல்லை 4 டேஸ் 7 டேஸுக்கு முன்னாடி நம்ம போர்டு மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டர் நோட்டீஸ் நம்ம கொடுக்கலாம். அப்படி ஷார்ட்டர் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஷார்ட்டர் நோட்டீஸ் நம்ம கொடுக்குறப்போ அந்த போர்டு மீட்டிங்கில் ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டராவது அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டராக அட்டன் பண்ணி எல்லா டெசிஷனும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து வேலிடான மீட்டிங். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டரே அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மீட்டிங்கோட ரீசொல்யூஷன் எடுப்போம்ல, அது எல்லா டேரக்டர்கிட்டையுமே நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு 10 டேரக்டர் இருக்கிறாங்க, அந்த 10 டேரக்டருக்கு நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். அதில் ஒரு டேரக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருக்கணும். அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்து அந்த ரீசொல்யூஷனை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, சார்ட்டர் நோட்டீஸ்னாலுமே இந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் சர்க்குலேட் பண்ணியிருக்கிறீங்க, ரீசொல்யூஷன் வந்து எடுத்துருக்கீங்க, ஸோ எல்லாமே ரேட்டிஃபைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி ரேட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சார்ட்டர் நோட்டீஸ்
நடந்த போர்டு மீட்டிங் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இதில் கடைசி பாருங்கள், தேர்ஃபோர் இந்த கிவன் கே த ஷார்ட்டர் நோட்டீஸ் பை இமெயில் இஸ் லீகலி பெர்மிட்டட். இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம். ஓகே, நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டெலிவரியை பண்ணலாம், இல்லை போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், இல்லை இமெயில் மூலமாகவும் நம்ம அனுப்பலாம். ஸோ பிரச்சனை இல்லை, இமெயில் மூலமாக அனுப்புனதுமே வேலிடு தான். இட் இஸ் டு பி நோட்டட் தேர் should be the presence of கோரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அட் த மீட்டிங், ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக மீட்டிங்கில் இருக்கணும்ப்பா. ஓகே, அந்த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் இந்த ரெக்கார்ட் இஸ் நாட் ஸோ ரெலவென்ட் சின்ஸ் த பொசிஷன் இஸ் குவைட் கிளியர் இன் த ஆக்ட். ஆக்சுவலாக ஆர்டிகிள்ஸில் வந்து இமெயில் மூலம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி ஆர்டிகல்ஸில் கொடுக்கலைனாலுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆக்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் வந்து நம்ம ஹேண்ட் டெலிவரியாக கொடுக்கலாம், போஸ்ட்டாக கொடுக்கலாம், இமெயில் மூலமாகவும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகிள்ஸில் இமெயில் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலைனாலுமே பிரச்சனை கிடையாது, ஆக்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும். சப்போஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இல்லை அப்படின்னா மீட்டிங்கில் எடுக்கக்கூடிய ரிசல்யூஷனை வந்து எல்லா டைரக்டருக்கும் நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். அதே டைமில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்காருல, ஸோ அவர் வந்து இந்த ரீசல்யூஷனை வந்து ராட்டிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபோடெக் கன்சல்டன்ட் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் இன் கொல்கத்தா ப்ரொபோசஸ் டு ஹோல்டு த நெக்ஸ்ட் போர்டு மீட்டிங் இன் த மந்த் ஆஃப் May 2018. தி சீக் யுவர் அட்வைஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ். ஓகே, இவங்க வந்து போர்டு மீட்டிங் வைக்கிறாங்க. கொல்கத்தாவில் வந்து அடுத்த போர்டு மீட்டிங்லாம் வைக்கிறாங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் பாருங்கள். கேன் த போர்டு மீட்டிங் பி ஹெல்ட் இன் சென்னை த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ஆல் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ரிசைட் அட் கொல்கத்தா. எல்லா டைரக்டர்ஸுமே கொல்கத்தாவில் இருக்காங்க, அவங்களால அட்டன் பண்ண முடியாது. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக வைக்கலாம். ஆக்சுவலாக ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மீட்டிங் வந்து பர்சனலாகவும் வைக்கலாம், இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்னாலும் வைக்கலாம். ஓகே, ஸோ பி பாயிண்டில் பாருங்கள், வெதர் த போர்டு மீட்டிங் can be called on a national holiday and that too after business hours as a majority of the directors of the company have gone to Chennai on vacation. ஓகே, நேஷ்னல் ஹாலிடேயில் ஒரு போர்டு மீட்டிங் வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. போர்டு மீட்டிங்கை என்னைக்கு வேணால் வைக்கலாம், ஏன் ராத்திரி 12 மணிக்கு மேலே கூட வைக்கலாம். ஓகே, ஸோ எந்த டைமில் வேணாலும் போர்டு மீட்டிங் வைக்கலாம். ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போர்டு மீட்டிங்கை என்னைக்கு வேணாலும் வைக்கலாம். நேஷ்னல் ஹாலிடே சண்டே எந்த டைமில் வேணாலும் வைக்கலாம். ஓகே, அதே டைம் இப்போ ஒரு போர்டு மீட்டிங் வந்து அட்ஜான் ஆகிடுச்சு, அந்த போர்டு மீட்டிங்கில் எந்த ரிசல்யூஷனுமே எடுக்கலை, இல்லை குவாரம் வந்து ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அந்த போர்டு மீட்டிங் வந்து அட்ஜான்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்படி அட்ஜான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அட்ஜான்ட் போர்டு மீட்டிங் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த வாரம் சேம் டே சேம் பிளேஸ் சேம் டைமில் நடக்கும். அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹாலிடேவாக இருக்கக்கூடாது, சண்டேவாக இருக்கக்கூடாது. ஓகே, சண்டேவாக இருக்கலாம், ஆனால் நேஷ்னல் ஹாலிடேவாக இருக்கக்கூடாது. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்களுங்க, போர்டு மீட்டிங் நம்ம இன்றைக்கி வைக்கிறோம். இப்போ வந்து புதன்கிழமை இந்த வாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. புதன்கிழமை வைக்கிறோம். இந்த போர்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் போச்சு, இல்லை குவாரம் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இப்போ என்னன்னா இந்த போர்டு மீட்டிங் வந்து அட்ஜாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ அட்ஜாண்ட் ஆன போர்டு மீட்டிங் வந்து நெக்ஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்த வாரம் இதே புதன்கிழமை இதே டைம் இதே பிளேஸில் நடக்கணும். ஆனால் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து சப்போஸ் தீபாவளி இல்லை பொங்கல் ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் ஹாலிடேவாக இருக்குது அப்படின்னா புதன்கிழமை நடக்காது, அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொவிஷன். ஆனால் இந்த புதன்கிழமை இப்போ போர்டு மீட்டிங் நடக்குது, இது அட்ஜாண்ட் போர்டு மீட்டிங் கிடையாது, நார்மலாக நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்குதுன்னா இன்றைக்கி தீபாவளியாக இருந்தாலுமே வைக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. நேஷ்னல் ஹாலிடேயில் போர்டு மீட்டிங் வைக்கலாம், ஆனால் அட்ஜாண்ட் போர்டு மீட்டிங் வந்து நேஷ்னல் ஹாலிடேயில் வைக்க முடியாது. நேஷ்னல் ஹாலிடேவாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நம்ம வைப்போம். ஸோ இதான் ப்ரொவிஷன். ஓகே, ஸோ பி பாயிண்டில் பாருங்கள், நேஷ்னல் ஹாலிடேயில் போர்டு மீட்டிங் வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. வைக்கலாம், போர்டு மீட்டிங்கை நேஷ்னல் ஹாலிடேயில் வைக்கலாம். ஆனால் அட்ஜாண்டான போர்டு மீட்டிங்கை நேஷ்னல் ஹாலிடேயில் வைக்க முடியாது, நேஷ்னல் ஹாலிடேக்கு அடுத்த நாள் தான் வைக்க முடியும். ஓகே, ஸோ சி கொஸ்டின் பாருங்கள், இஸ் இட் நெசசரி தட் த நோட்டீஸ் ஆஃப் த போர்டு மீட்டிங் ஷுட் ஸ்பெசிஃபை த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டடா. அதாவது போர்டு மீட்டிங்கோட நோட்டீஸில் வந்து என்னென்ன பிஸ்னஸ்லாம் அந்த மீட்டிங்கில் டிரான்சாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நெசசரியாக சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நோட்டீஸோட நம்ம அஜெண்டா வந்து அட்டாச் பண்ணணுமா வேண்டாமா, அஜெண்டாவில் தான் நம்ம என்னென்ன பிஸ்னஸ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அஜெண்டானா என்ன அப்படின்னா ஒரு போர்டு மீட்டிங்கில் எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் லிஸ்ட்டு படி பிளான் இருக்கும் அந்த அஜெண்டாவில். அந்த அஜெண்டா வந்து கம்பல்சரியாக நம்ம வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் 1ன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் நிறையன்னா வரும். ஓகே, ஸோ அது செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா நோட்டீஸோட அஜெண்டா வந்து வச்சோம் அப்படின்னா
அது வந்து குட் கார்ப்பரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து நோட்டீஸோட அஜெண்டா வைக்கணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோன்னா மேண்டேட்ரி அஜெண்டா வச்சா மட்டும்தான் அது வந்து கரெக்டான கார்ப்பரேட் குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஜெண்டாங்கிறது நம்ம பார்த்தா இப்போ நான் வந்து டேரக்டராக இருக்கிற ஒரு கம்பெனியில் திடீர்னு எனக்கு நோட்டீஸ் வருது, அதாவது அடுத்த வாரம் வந்து போர்டு மீட்டிங் வைக்க போகிறோம்னு சொல்லி நோட்டீஸ் வருது. இந்த போர்டு மீட்டிங்கில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நம்ம எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே ஒரு ப்ராப்பரான ஒரு மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான நோட்டீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அஜெண்டாவும் வைக்கணும். ஓகே, ஸோ இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பல்சரி கிடையாது. ஆனால் அதுதான் கரெக்டான கார்ப்பரேட் டிசிப்ளின் கீழே வரும். செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ப்ளஸ் அஜெண்டா வந்து கம்பல்சரியாக வைக்கணும்னு சொல்லி அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் ஒரு போர்டு மீட்டிங் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம், அதில் நோட்டீஸ் போர்டு மீட்டிங் வைக்கிறதுக்கு நம்ம நோட்டீஸ் வந்து கொடுக்குறோம், அதில் அஜெண்டா நான் கொடுக்கவே இல்லை. ஓகே, அதுக்காண்டி என் மேலே அது வந்து வாய்டுன்னு சொல்லி ஆகாது, வேலிடு தான். ஓகே, போர்டு மீட்டிங் நடக்கும், அந்த போர்டு மீட்டிங் நடக்கிறப்போ ஒவ்வொரு பிஸ்னஸும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அந்த டைமில் எனக்கு தெரிய வரது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நோட்டீஸில் அஜெண்டா வந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் வச்சா ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ வச்சா ரொம்ப நல்லது. அந்த வைக்கணும், அதாவது நோட்டீஸில் வந்து அஜெண்டா வந்து அட்டாச் பண்ணணுங்கிறது செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் குட் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவர் அஸ் ஏ மேட்டர், கடைசி பாருங்கள், ஹவர் அஸ் ஏ மேட்டர் ஆஃப் குட் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் அஜெண்டா அண்ட் ஆல் தி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அஜெண்டா அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ அதெல்லாம் அட்டாச் பண்ணுறது நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அது மூலமாக நல்ல ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங்கில் டெசிஷன் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் கரெக்டான ஒரு கார்ப்பரேட் ப்ராக்டிஸ்னால் அஜெண்டா வந்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ சி கொஸ்டின் வந்து நீங்களே பார்த்துறீங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணால் நெக்ஸ்ட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாரம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. குவாரம், அதாவது ஒரு மீட்டிங்கில் வந்து குவாரம் இருந்தால் மட்டும் அந்த மீட்டிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ குவாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எத்தனை பர்சன் வந்து மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதா குவாரம். இப்போ வந்து நம்ம ஒரு மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு என்ன டெசிஷன் எடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. இப்போ ஒரு 10 டேரக்டர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரி நிறைய ஒரு எத்தனை பேர் வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல டெசிஷனாக எடுக்க முடியும். ஸோ குவாரம் பார்த்திங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் ஒரு மீட்டிங்கில் எத்தனை பேர் அட்டன் பண்ணணும், எத்தனை பேர் ஒரு மீட்டிங்கில் மினிமமாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குவாரம். ஸோ இதை பற்றி ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா குவாரம் வந்து மினிமம் 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர், மொத்த டேரக்டர்ஸில் 1/3 நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டூ டேரக்டர்ஸ், இந்த ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, ஸோ 2 டேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் 1/3 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ், இந்த ரெண்டு இதில் விச் எவர் இஸ் ஹையர் தான் நமக்கு குவாரமாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ மினிமம் அத்தனை நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீட்டிங் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கேஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 7th கொஸ்டின் பாருங்கள். 7th ஏ பாருங்கள், there are 9 டேரக்டர்ஸ் இன் ஏ கம்பெனி, மொத்தம் 9 டேரக்டர் இருக்கிறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் விச் 2 ஆஃபீஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ஹேவ் ஃபாலன் வேக்கண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 பேர் வந்து வெக்கேட் ஆகிட்டாங்க. 9 டேரக்டர் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, 2 பேர் வந்து வெக்கேட் ஆகிட்டாங்க, அதாவது வெளியே போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வெக்கேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது அந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை டேரக்டர் இருப்பாங்க? இப்போது மொத்தம் 9ல் 2 பேர் போயிட்டாங்கன்னா 7 டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ 7 டேரக்டர்ஸில் 1/3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? 3.33 சொல்லி வரும். இல்லை 7ல் 1/3 போனீங்கன்னா 2.33 வரும். ஸோ 2.33 அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலும் நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்பர் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறோம். ஸோ 2.33னா 2.33 அப்படின்னா நம்ம வந்து 3 டேரக்டர்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் 2 டேரக்டர்ஸ் இல்லை 3 டேரக்டர்ஸ் இல்லை விச் எவர் இஸ் ஹையர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are 15 directors in a company and during discussion of a particular item 13 directors are said to be interested within the meaning of section 184. மொத்தம் 15 டேரக்டர் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆஃப் 13 டேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டட் டேரக்டராக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் டேரக்டராக என்னென்னு சொல்கிறேன், ஏன்னா இப்போது ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வச்சுக்கோங்க. ஒருத்தர் கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கார்ல, யார் கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கணும், அந்த கான்ட்ராக்டர் வந்து நம்ம கம்பெனியோட டேரக்டர்ஸோட ரிலேட்டட் பார்ட்டியாக இருக்கார்
நம்ம கம்பெனியோட இப்போ நான் வந்து டைரக்டராக இருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் வந்து ஒருத்தர் வச்சுருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணனா இருக்காரு, இல்லை என்னோட ரிலேட்டட் பார்ட்டியாக இருக்காரு அப்படின்னா, நான் என்ன செய்வேன், அந்த கான்ட்ராக்டை பற்றி நான் பேசுகிறப்போ அவருக்கு சாதகமாக தான், அவருக்கு ஃபேவராக தான் நான் பேசுவேனே தவிர கம்பெனிக்கு ஃபேவராக நான் பேச மாட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அடிபட்டு போகும். ஸோ அந்த இடத்துல கம்பெனியோட ரெப்புடேஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்புறம் கம்பெனியோட டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் டைரக்டர், இப்போ நான் தான் இன்ட்ரெஸ்ட் என்னோட ரிலேட்டிவ் பார்ட்டி கூட நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா, அவருக்கு ஃபேவராக டெசிஷன் எடுப்பேன். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா எல்லாமே அவருக்கு ஃபேவராக போகும், கம்பெனிக்கு ஃபேவராக வராது. ஸோ என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க அந்த மீட்டிங்கில். ஓகே. ஸோ இப்போது நான் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக இருக்கேன் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்னோட அண்ணன் தான் அவர் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்பெனிக்கு நான் கொடுக்கணும். என்னோட அண்ணன் கூட தான் நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது வந்து என்னோட கடமை. ஓகே. ஸோ என்னோட கடமை என்ன அப்படின்னா, அவர்கிட்ட வந்து என்னோட அண்ணன், அவர் வந்து ரிலேட்டட் பார்ட்டி அப்படிங்கிறத நான் கம்பெனிக்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் போர்டு மீட்டிங் வைக்கிறப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 5 அஜெண்டா ஐட்டம்ஸை பற்றி போர்டு மீட்டிங்லாம் பேசுகிறாங்க. அதில் 5வது அஜெண்டா ஐட்டம் வந்து என்னோட ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை பற்றி இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டமை பேசுகிறப்போ நான் வந்து போர்டு மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 188க்கு 188 வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனாக. ஸோ அதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, மீட்டிங் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, எதெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டிஸு, எதெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனோட லிமிட் என்ன, எந்த இடத்துல ஓஆர் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு செக்ஷனில் நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கூடான கேஸ் கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டட் டேரக்டர் வந்து போர்டு மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பி கொஸ்டின் பாருங்கள், தேர் ஆர் 15 டேரக்டர், மொத்தம் 15 டேரக்டர் இருக்கிறாங்க. அதில் 13 டேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டட் டேரக்டர். ஸோ 15ல் 13 டேரக்டர் வந்து நம்ம மீட்டிங்கில் அட்டன் பண்ணவே கூடாது. ஸோ ரிமைனிங் 2 டேரக்டர் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, குவாரமில் வந்து 1/3 நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து 1/3 இல்லை 2 டேரக்டர்ஸ் வந்து 2 டேரக்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் மீட்டிங்கை. ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் டேரக்டர் வந்து 2/3க்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸில் 2/3 போட்டு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் டேரக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் ப்ரொவிஷன் வந்து வேறு மாதிரி மாறும். ஓகே. ஸோ அந்த டைமில் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் டேரக்டர், இன்ட்ரெஸ்ட் இல்லாத டேரக்டர் எத்தனை பேரோ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேரக்டர், இதில் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் டேரக்டரும் 2 தான். மற்ற அப்புறம் இன்னொன்று 2 டேரக்டர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ப்ரொவிஷன் படி நம்பர் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் டேரக்டரும் 2 தான். ப்ரொவிஷன் படி அடுத்த எடுத்தன 2 நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ். ஸோ இந்த 2ல் விச் எவர் செய்யணும் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ 2 டேரக்டரையை வச்சு நம்ம மீட்டிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ குவாரம் வந்து 2 தான் வரும். ஓகே. ஸோ ப்ராப்ளமில் இதில் 15 டேரக்டரில் 13 டேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா ரிமைனிங் 2 டேரக்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம மீட்டிங் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் 15ல் 2 டேரக்டர் 14 டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் டேரக்டராக இருக்கிறாங்கன்னா ரிமைனிங் 1 டேரக்டர் தானே இருப்பாங்க. அவங்கள வச்சு என்ன மீட்டிங் நடக்க முடியும்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன நடக்கும்னா, இருக்கிற எல்லா டேரக்டரையும் வச்சு மீட்டிங் நடக்கும். ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்னா, அடுத்த ஜென்ரல் மீட்டிங் எப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நீ எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் டேரக்டராக இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கான்ட்ராக்டை பற்றி எதுவும் பேச முடியுமா அந்த மீட்டிங்கில்? பேசவே முடியாது. ஸோ மீட்டிங்கிறது கண்டிப்பாக வைக்கணும். செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட் 1ல் என்ன சொல்லுது அப்படின்னா, மீட்டிங் வந்து வைக்கணும். அந்த மீட்டிங்கில் எல்லா டேரக்டருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டை பற்றி எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க. அடுத்த ஜென்ரல் மீட்டிங் வந்து எப்படி வைக்கணும், எப்போ வைக்கணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பாங்க. அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் அடுத்த போர்டு மீட்டிங்கில் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்ட் டேரக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனை வந்து எடுப்பாங்க. ஓகே. ஸோ 7th கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ இது ரீட் பண்ணி பார்த்துங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் ப்ரொவிஷன் சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சிது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினோட
அந்த ஆன்சரை வந்து எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியர் பாயிண்ட்ஸில் எழுதணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்கக்கூடிய ப்ரொவிஷனை பற்றி எழுதணும். அப்புறம் ப்ரொவிஷனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிலேட்டிவ்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸ் கொஸ்டினை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி எழுதினா மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இப்போ 8th கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 8th கொஸ்டின் பாருங்க. The board meeting of MNO Limited was held on 10th May 2018 at Chennai at 11 AM. 10th மேல வந்து போர்டு மீட்டிங் நடக்குது, 11 மணிக்கு வந்து நடக்குது. ஓகே, அது டைம் ஆஃப் ஸ்டார்டிங் த போர்டு மீட்டிங் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் ப்ரெசென்ட் வர் 7. அதாவது ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. 7, அதாவது கவனமாக கவனிங்க, மீட்டிங் வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7 பேர் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு 7 பேர் வந்து உள்ளே வராங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ், மொத்தம் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 டேரக்டர் வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. அதில் 7 பேர் தான் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதாவது மீட்டிங் ஸ்டார்டிங்கில் 7 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ குவாரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து 10. ஸோ 10/3 போடுவீங்களா? ஸோ 10 × 1/3 போடுவீங்க. ஸோ 10 × 1/3 போடுறப்ப 3.33ன்னு வரும். அப்போ 4 டேரக்டர்ஸான குவாரம். ஸோ குவாரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேரக்டர்ஸாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு மேலேயே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 டேரக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே. த போர்டு ட்ரான்ஸ்ஃபர் த ஐட்டம்ஸ் இன் த போர்டு மீட்டிங் அட் 12 noon. அதாவது 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கம்ப்ளீஷனாக 4 ஐட்டம்ஸாக 4 ஐட்டம்ஸ் அஜெண்டாவில் உள்ள அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது? அதை பற்றி எதுவுமே கொடுக்கலையா? அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களாம். சரி, ஓகே. இந்த அஜெண்டா 4 டேரக்டர்ஸ் லெஃப்ட் த மீட்டிங். 4 ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டேரக்டர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க, லெஃப்ட் ஆகிட்டாங்க. எக்ஸாமின் த வேலிடிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஓகே 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 ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, அஜெண்டாவில் வந்து ஒரு 10 ஐட்டம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க அஜெண்டாவில் வந்து 10 ஐட்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி மீட்டிங்கில் வச்சுருக்காங்க. இப்போ மீட்டிங் பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடக்குது. மீட்டிங் அப்போ மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து 10 பேர். அதில் 7 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 மணி ஆகுது. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அட்டண்டன்ஸ் போடுறப்போ 7 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க. 7 பேர் தான் மீட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் தான் வந்திருக்காங்க. இப்போது 11 மணிக்கு வந்து இல்லை 7 பேர் தான் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ 12 மணி ஆகுது. 12 மணி ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸுமே வேலிடான ஐட்டம்ஸ் தான். ஏன்னா கோரம் வந்து 4 பேர் இருந்தால் போதும், 7 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 7 பேர் சேர்ந்து மொதல் 4 டிஸ்கஷனை வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ மொதல் 4 அஜெண்டா ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே ரீசொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஐட்டம்ஸ் வந்து வேலிடான ஐட்டம்ஸ். ஏன்னா குவாரம் வந்து குவாரம் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டெசிஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஐட்டம் வந்து வேலிடான ஐட்டம். அடுத்த 6 ஐட்டம் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 டேரக்டர் வெளியில் போயிட்டாங்க. 12 மணிக்கு 4 டேரக்டர் வந்து போங்கடான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ 4 டேரக்டர் வெளியே போயிட்டாங்கன்னா இப்போ அந்த இடத்துல எத்தனை டேரக்டர் இருப்பாங்க? ஸோ 7 டேரக்டர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் 4 டேரக்டர் வெளியில் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் 3 டேரக்டர் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ 3 டேரக்டர் வந்து கோரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லை, கோரம் வந்து 4 டேரக்டர்ஸ் வேணும். ஆனால் இங்கே வெறும் 3 டேரக்டர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து 12 மணிக்கு அப்புறம் என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது எதுவுமே வேலிட் கிடையாது, வாய்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டெசிஷன் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த 4 டெசிஷன் எடுக்கிறப்போ குவாரம் வந்து பெர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. குவாரம் வந்து 7 டேரக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 12 மணி வரைக்கும் என்னென்ன டெசிஷன்லாம் எடுக்கிறாங்களோ அது ஃபுல்லாமே வேலிடு. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஐட்டம்ஸ் வந்து வேலிடு. அஜெண்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு 4 ஐட்டம்ஸும் வேலிடு. 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 டேரக்டர் மட்டும்தான் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ குவாரம் வந்து 4, குவாரமுக்கு கீழே தான் 3 டேரக்டர் தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. அடுத்த 6 ஐட்டம் 12 மணிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரிமைனிங் 6 ஐட்டம்ஸ் 6 அர்ஜெண்டா ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே வாய்டாக மாறிடும். அது எதுவுமே செல்லாது. ஸோ இந்த இடத்துல கான்ட்ராவர்சர் மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா குவாரம் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகல. ஸோ அதுக்கடுத்து 6 அஜெண்டா ஐட்டமே வாய்ட் ஆயிரும். ஸோ அதில் வந்து லீகல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, சப்போஸ் இந்த 6 ஐட்டம்ஸில் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீசொல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 ஐட்டமும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது லீகல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது.
இல்லீகலாக மாறிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மேட்டர். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்க. முதல்ல 11 மணி ஆகுது. 11 மணிக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 பேர் வந்து உள்ளே வராங்க. ஓகே, ஸோ 4 பேர் இருந்தால் போதும், 7 பேர் உள்ளே வராங்க. ஸோ 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஐட்டம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ 4 ஐட்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். 4 ஐட்டம்ஸுமே வேலிடான ஐட்டம்ஸ். 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு 4 டேரக்டர் வெளியில் போயிட்டாங்க. ஸோ 7 பேரில் 4 பேர் வெளியே போயிட்டீங்கன்னா ரிமைனிங் 3% தான் இருப்பாங்க. நமக்கு கோரமுக்கு 4% மினிமமாக இருக்கணும். 3% தான் இருக்கிறாங்க. ஸோ 12 மணிக்கு அப்புறம் என்னென்ன ஐட்டம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வேலிடு கிடையாது, வாய்டாக மாறிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் 6 ஐட்டம் ஃபுல்லாமே வாய்டாக மாறிடும். ஸோ அதை பற்றி தான் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினாக நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்டர்னேட் டேரக்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்களே வாசிக்கலாம். ஸோ இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினுமே அடுத்த கொஸ்டினுமே ஈஸி தான். ஏன்னா ஹாலிடே பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நேஷனல் ஹாலிடே அன்றைக்கி மீட்டிங் வைக்கலாம். ஆனால் அட்ஜார்ன் மீட்டிங் வந்து நேஷனல் ஹாலிடேயில் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் சண்டே வந்து நேஷனல் ஹாலிடே கிடையாது. ஓகே, ஸோ சண்டேயில் வந்து போர்டு மீட்டிங்கும் வைக்கலாம், அட்ஜார்ன் போர்டு மீட்டிங்கும் வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நேஷனல் ஹாலிடேயில் போர்டு மீட்டிங் வைக்கலாம், அட்ஜார்ன் போர்டு மீட்டிங் வைக்க முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 10th கொஸ்டின் வந்து அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாசிங் ஆஃப் ரீசொல்யூஷன் பை சர்க்குலேஷன். ஓகே, சர்க்குலேஷனில் பண்ணுறது. ஆக்சுவலாக சர்க்குலேஷன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா போர்டு மீட்டிங் வைக்கிறப்போ போர்டு மீட்டிங் வந்து டேரெக்டாக வைக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு டிராஃப்ட் சர்க்குலேஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது தான் ரீசொல்யூஷன் பை சர்க்குலேஷன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சர்க்குலேஷன்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக மீட்டிங் வந்து வைக்க மாட்டாங்க. மீட்டிங் வைக்காமல் அவங்க வந்து டிராஃப்ட் ரீசொல்யூஷன் வந்து ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் ரீசொல்யூஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா டேரக்டருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டேரக்டரும் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னோட டெசிஷன் வந்து ஃபேவராக அன்ஃபேவராக சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து எவ்வளோ ஃபேவர் வந்திருக்குதோ அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. ரீசொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் டிராஃப்ட் ரீசொல்யூஷன். இந்த டிராஃப்ட் ரீசொல்யூஷனில் ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இப்போ டேரக்டரில் 1/3 ஆஃப் த டேரக்டரை வந்து நம்ம வந்து டிராஃப்ட் ரீசொல்யூஷன் வைக்க வேண்டாம், சர்க்குலேஷன் படி ரீசொல்யூஷன் வைக்க வேண்டாம், போர்டு மீட்டிங் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு 1/3 ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு மீட்டிங் தான் வைக்க முடியும், சர்க்குலேஷன் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் ப்ரொவிஷன். ஸோ இந்த கேஸ் கொஸ்டின் வந்து ஈஸியாக தாங்க இருக்கும், நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் கேஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரொவிஷன் இவ்வளோ தான். சர்க்குலேஷனாக என்ன அப்படின்னா ஒரு டிராஃப்ட் ரீசொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் ரீசொல்யூஷன் வந்து எல்லா டேரக்டருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெஜாரிட்டி யாரெல்லாம் ஃபேவராக சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ரீசொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரீசொல்யூஷன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த போர்டு மீட்டிங் நடக்கிறப்போ மைன்யூட்ஸ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொவிஷனாக. இந்த ப்ரொவிஷனில் ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா 1/3 ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து சர்க்குலேஷன் வேண்டாம், போர்டு மீட்டிங் தான் வைக்கணும் அப்படின்னு 1/3 ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு மீட்டிங் தான் வைக்க முடியும், சர்க்குலேஷன் வந்து வைக்க முடியாது. இந்த சர்க்குலேஷன் வந்து ஒரு சில இடத்துல வந்து வராது. ஓகே, ஸோ எதுலலாம் வராது அப்படின்னா செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுற டெசிஷன் எடுக்கிறப்போ, அப்புறம் வந்து பைபேக் பண்ணுறப்போ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் அப் ஆஃப் கேஷுவல் வேகன்சி அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 4. ஸோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 161 சப்செக்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மீட்டிங்கில் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், சர்க்குலேஷன் மூலமாக நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்குற இருக்கோம். ஸோ இது சர்க்குலேஷனில் உள்ள கேஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆடிட் கமிட்டி பற்றி நம்ம ப்ரொவிஷன் பார்த்துட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கேஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஆடிட் கமிட்டிலேருந்து அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆடிட் கமிட்டி, அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வரும். ஆடிட் கமிட்டி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த போர்ட்ஸ், அப்புறம் லோன் இன்வெஸ்ட்மெண்ட், ஆடிட் கமிட்டி, லோன் இன்வெஸ்ட்மெண்ட், பவர் ஆஃப் த போர்டு, அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 கான்செப்ட், அதாவது ரிலேட்டட் பார்ட்டி, ஆடிட் கமிட்டி, பவர் ஆஃப் த போர்டு, லோன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ இந்த 4 கான்செப்ட் பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த 4 கான்செப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த சாப்டரே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். அதில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிலேட்டட் பார்ட்டி, ஆடிட் கமிட்டி, லோன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம்
பவர்ஸ் ஆஃப் த போர்டு. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம வந்து வெறும் கேஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்காம ப்ரொவிஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இன்னும் 20 டேஸ் தான் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் செட்டில் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இனிமேல் இந்த கிளாஸ் வந்து இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த டிசம்பர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளாஸ் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோ கிளாஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஸோ இப்போ வந்து 20 நாள் வந்து நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணி நீங்கள் நல்லா படிங்க. லாவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எஸ்எஃப்எம், டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மெசேஜ் வந்து நீங்கள் போட்டு விடலாம். மெசேஜ் வந்து நீங்கள் போட்டு விடலாம், இல்லை கால் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் வரைக்கும் நான் எந்த கிளாஸுமே நான் எடுக்க போகிறதில்ல. இதான் என்னோடய கடைசி கிளாஸு. ஸோ எல்லோரும் பக்காவாக படித்து சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இதோட என்னோடய கிளாஸ் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளில் தான் என்னோடய அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லா மட்டும் இல்லாமல் லா, எஸ்எஃப்எம், டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸுமே நான் எடுக்க போகிறேன். இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு எல்லாத்துக்குமே கவர் ஆகிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் எடுக்க போகிறேன். ஸோ எல்லோரும் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ராபேக்கு சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து ப்ரைவேட்டாகவும் சேட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க முடியும். தேங்க்யூ கைஸ். நல்லா படிங்க, வேறு லெவலில் படிங்க. எந்த இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க. தேங்க்யூ. பார்க்கலாம்.